வருஷத்துக்கு இருக்கிறது? என்னிடத்தில் ஒன்று கிடையாது. ஒண்ணு கிடையாதா? ஆமா. இல்லை இல்லை, இங்குதான் இருக்கிறது. எந்த இடத்திலயா? ஆமா, அந்த புறத்தில் தான் இருக்கிறது. இல்லை இல்லை, சரி அதை விடு. நான் எப்பொழுது வந்தாலும் இருக்கிற கூப்பித்தானே வணங்குவாய். ஆமா, ஒரு கரம் மட்டும் இருக்கிறது. ஆமா, மற்றொரு இங்கே இதோ இருக்கிறது. இது இடது கரம், இதோ இருக்கிறது. இது வலது கரம், இதோ இருக்கிறது. இடது கரம், இதோ இருக்கிறது. வலது கரம். ஆமா, இரண்டு கரத்தை விட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். நாராயணா 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 நாராயணா. வெட்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? இந்த உலகக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய ஒரு கடவுளை மானா அவமானியா? நமோ நாராயணா நாராயணா. தேவேந்திரா, நீ யோகிய. ஆமா, நான் யோகினா? சூரிய பகவான் அயோகி. அயோகி. ஐயோ, அந்த செய்ய வேண்டிய வேலையா? ஆமா, உன்னுடைய கருத்தில் கொண்டது எப்படி வந்தது? ஐயோ, இத மறந்துட்டேன். தேவேந்திரா, நீங்கள் இருவருடைய கையிலுமே கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது செல்ல வேண்டும். இந்திராணி சந்திக்க வேண்டும். இந்த உண்மை உரைத்து விட்டு உறவை உங்களை சந்திக்க வேண்டும். இல்ல இல்ல, உங்க கதை தான் இப்ப நாடுது. அது இல்லப்பா. சரி, இந்த குழந்தை எப்படி வந்தது? எப்படி வந்ததா? எப்படி? எல்லாம் உன்னால் வந்த விடைதானே. என்னால் என்னை வந்து பார்த்தீர்கள். அதிதினமும் வளர்ந்த செந்தாமரை முகம் இருக்க வேண்டிய முகமானது வாடி கிடங்கிறது காணப்படுகிறது கேட்டீர்கள் அல்லவா? அதற்கு நான் என்ன உரைத்தேன்? அன்று பூமாதேவிக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன், பூமி வாரத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரை என்னால் அந்த பூமி வாரத்தை தீர்த்து வைக்க முடியவில்லையே என்ற பெரிய மன வருத்தத்தோடு இருக்கின்றேன் என்று கூற, அதற்கு நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? இப்பொழுது தேவர் மூவர் ராஷ்டிரத்துக்கு பாலகர் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்து ஆலோசனை கூட்டம் நடத்தினால், முக்கியமாக சூரிய பகவானுக்கு அங்கதான் கொடுத்த அது நிற்கிறான் அந்த பாவி வரல. இவருக்கு பதிலாக உடைய ரத சாரதி அருணன் அங்கு வந்தான். அருணன் வந்தான். ஆமா, அருணன் வந்தால் என்ன? அருண ஆண் உருவத்தில் வந்தால் பரவாயில்லையே, அழகான பெண் உருவம் தாங்கி வந்தான். அந்த அழகான பெண் உருவத்தை பார்த்த உடனே தட்டி விட்டான், தட்டி விட்டான். அந்த அழகான பெண் உருவத்தை கண்ட உடனே உங்களுக்கு மோகம் பிறந்து விட்டது. மோகம் பிறந்து வந்து அடடா, தட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தான். ஒரே ஒரு முத்தம். ஒரு முத்தத்துக்கு ஒரு குழந்தை. ஆனா ஒரு முத்தம் கொடுத்தியே, இன்னொரு முத்தம் கொடுக்காம. சரி, என்னவோ இப்பொழுது போறேன், தேவனை சந்திக்கிறேன். இந்த உண்மை சொல்லிட்டு பிறகு வரேன். இந்த குழந்தைகளை பார்த்தாயா? எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? உன்னுடைய கண்களுக்கு இங்க வாருங்கள். சரி, பொருள் என்று ஒன்று இருந்தால் ஆமா, பெயரொன்று உண்டு. கண்டிப்பாக. அதனால் இந்த குழந்தை பிறந்து விட்டது. இந்த இரண்டு குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும். ஆமா, தேவேந்திரா, இத பார்த்தாயா? இந்த குழந்தையின் முகமோ குரங்கு முகம். குரங்கு முகம். உடலா நர உடல். நர உடல். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அருணன் பெண்ணாக உருமாறி தேவ சபைக்கு வந்தான். அருணுடைய வெறுப்பிற்கும் உன்னுடைய விருப்பத்திற்கும் இருந்த இந்த குழந்தைக்கு முகம் குரங்கு முகம், உடல் நர உடல் இருக்கிறது. அதனால் அருணனுக்கும் தேவதனை உனக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு சூரிய பகவானி, இந்த குழந்தை முகமும் குரங்கு முகம், உடல் நர உடல். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அருணனுடைய வெறுப்பிற்கும் சூரிய பகவானுடைய உன்னுடைய விருப்பத்திற்கும் பிறந்ததால் இந்த குழந்தை முகமும் குரங்கு முகம், உடல் நர உடல். அதனால் அந்த அருணனுக்கும் சூரிய பகவானை உனக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு சுக்கிரீவன் தூக்கி விட்டேன். என்னுடைய வேலை முடிந்தது, நான் வருகிறேன். வேரை சூட்டி விட்டால் போதுமா? இந்த குழந்தைகளை நாங்கள் இப்படியே எடுத்து சென்றால் தேவர்கள் அனைவரும் எங்களை பார்த்து நடிக்க மாட்டார்களா? அதனால என்ன பேச மாட்டார்களா? எங்களால் இப்படியே செல்ல முடியாது. அதனால இந்த குழந்தையை எங்கு சேர்க்க வேண்டுமோ நீங்கள் தான் சேர்க்க வேண்டும். அப்படியா? என்னையா செய்வது? காலையை சுற்றிய பாம்பை கடிக்காம விட்டு விடும். என்ன செய்யற? சரி, உன்னுடைய இரண்டு கருத்தை நீட்டு. வந்த வேலை முடிந்து விட்டது. நாங்கள் வரட்டுமா? சென்று வாருங்கள். நமோ நாராயணம். பார்த்தாயா, இந்த இரண்டு குழந்தைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இந்த குழந்தையை எங்கே சென்று ஒப்படைப்பது? அதை பார்த்தாயா? மதுகரி சாரல், மதுகரி சாரலிலே மதங்கம வனம், அங்கே மதங்கம முனிவர் என்பவர் ஒருவர் இருக்கிறார்.
அவரிடம் சென்று இந்த 2 குழந்தைகளும் படைத்து விடலாம். அகிலமும் போற்றும் ஆண்டவா ஹரிநாரணா, துதிக்கும் மனிதனை போற்றி புகழும் நாரணா, உன்னை வணங்கும் மனிதனை காத்து அருளும் பூரணா. நமோ நாராயண. கொடியோனாய் மன்னனாய் தமிழக தலைவனாய்
கடமை தவறாது கடமைகளை உடைத்தறிந்து அறிவைகளை வாழ வைத்து கொடுமைகளை கொண்டு தேவங்களை வென்று நான் கேட்க தந்தை மகனாக பிறந்து இந்த ஏழை இலங்கையிலே ராவணே என்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்ற அனைதினமும் எனக்கு முன்னாக வரக்கூடிய மகாதரா சிரிக்கும் போதே நான் சூத்து வாயில பத்தி எனக்கு சூத்து வாயில சிரிச்சுக்கிறேன் மந்திரி மகாதரா ஐயா எனக்கு முன்னாக வரக்கூடிய நீ என்று என்ன கால தாமதம் யாருன்னா தெளச்சம் குழந்தைங்க இருந்தா தூக்கின்னு போடுங்கம்மா ஆரம்பம் வந்துதான் திரும்ப போடுது கிளை போய் வச்சுக்கிறேன் இவன் தாண்டி அம்மா ஊருக்கு முன்ன வந்துடுறான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் ஏம்மா இவன் வந்து என்ன பண்றான் சின்ன பசங்களை போய் கேட்கறான் எங்க சாப்பாடு போடுறாங்க நேரா சாப்பாடு வீட்டுக்கு போடுறாமா யாரு நான் போய் இவன் என்ன பண்றான் கொஞ்சமா கறி வச்சா மூஞ்சி வந்து மூட்டு வலி தூக்கிறான் அப்படி வாரி கனமா வைக்கும் போது சனாரி போடுறான் சனாத்தி வந்து பட்டாப்பி 10 கிராம் போல எனக்கு தெரியல நானா பண்ணேன் பேக மாட்டின்னு வந்த மாதிரி பணமா நான் பத்துக்குது நான் காலை வச்சு உருவன்றதுக்கு நான் பல்தச்சு வேட்டி அப்படியே பாட்டு ஊருகிற போய் கேட்டா இவங்க உடம்பு தான் உங்களை பத்தி பெருமையா சொல்லிங்க நீங்க அம்மருங்க மாரியாத்தா தாயே அம்மா நீ கோவில தாங்கிறீல லீவு போட்டு ஏறி வேலைக்கு போட்டேம்மா அம்மா சூத்து காட்டு மாரியாத்தா ஊத்து போட்ட மாரியாத்தாவா ஏண்டா கால தாமதம் நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன் என்ன பஞ்சாயத்து 2 அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பி இருவன் பெரியவனுக்கு வந்து ஒரு அரை காணி எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா ஆனா மூத்த பையனாச்சா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க 2 மகன்கள் பெரியவனுக்கு ஒரு அரை காணி எழுதி வச்சுட்டாங்க சின்னவனுக்கு ஒரு 5 எருமாடு அவனுக்கு பிச்சு வச்சுட்டாங்க பிச்சு வச்சுட்டு அவங்க செத்துட்டாங்க பெரியவன் என்ன பண்ணா அந்த நிலத்தால அது பயிர் வச்சுட்டான் அழகாக உணவு தொழில் செய்து ஆமாங்க பயிர் வைத்து விட்டான் பயிர்ல எல்லாம் வந்தது இந்த 5 எருமாடும் போய் அந்த பயிர் மேய்ஞ்சிட்டு யாருடைய எருமை மாடு இவங்க தம்பி விட்டு எருமாடு 5 எருமாடு இருந்தது பாரு தம்பிக்கு பிரிச்சு விட்டாங்களே அது போய் நான் பண்ணிட்டு அது மேய்ஞ்சிட்டு இருக்குது பெரியவனுக்கு கோவம் தாங்கல வராதா பின்ன ஆமா அங்கிருந்து வர்றதுக்கும் உங்களால பயிர் சாப்பிட்டு கட்டா இருந்தது இவன் பெரிய தடி எடுத்துப்பா அந்த 5 எருமாட்டையும் காலை வச்சுட்டான் பாவமாத்தனா நான் காலை வச்சேன் என் பயிர் மேய்ஞ்சு காலை வச்சுட்டான் உடனே தம்பிக்காரனுக்கு பார்த்தா அண்ணன்காரன் இல்ல யாரு வச்சது கடை பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் வந்து வச்சு போட்டு போட்டான் 5 எருமாட காலை கலப்பி கலந்து கொஞ்சம் வழி உடைத்து விட்டான் ஆமாங்க உடனே தம்பிக்காரனுக்கு தாங்க முடியல பொறுக்க முடியவில்லை பெரிய தட்டி கொம்பு தூக்கின வீட்டுக்கு போனான் எதுக்கு அவங்க அண்ணன் தேடிக்கு போனான் அட்டிக்கு மண்டே வச்சிருக்காங்க இந்த வாயிலாச்சி அவனை அடிச்சு வச்சுட்டான காலை மண்டே வச்சு வீட்டுக்கு போனான் பாரு அவங்க அண்ணன் கிடையாது அவங்க அண்ணி 9 மாசம் கர்ப்பிணியா இருந்தது 9 மாசம் நிறைமாத கற்பனை கர்ப்பிணியா இருந்தது பாரு உடனே இவன் போனான் பாரு எல்லாம் தடி தூக்கினேன் போயிட்டு அவங்க அண்ணன் கிடையாது அவங்க அண்ணன் இந்த அச்சா வயிற்றுலயே கற்பனை அடித்தான் அச்சு கலக்கிட்டு வந்துட்டான் இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்தது நானும் ஊரு நாட்டாம காட்டினானு நீ நாட்டாமக்காரு
நான் கருகிட்டா புடிச்சுக்கிட்டு நான் பேசுவேன். ஏய், என்னப்பா? நான் எத்தங்க அடடே, நீதியாய். வந்தது என்ன பின்னாடி ஆயிடுச்சுன்னு கேட்டேன். கேட்டதற்கு இங்க பாருங்க, நான் பயிர் வச்சிருந்தேன். என் தம்பி வீட்டு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு எனக்கு கோவத்தாங்கள காலை உடச்சிட்டேன். ஏய், இவன் என்ன பண்றேன், என் கொண்டாட்டி கெருப்புமா இருந்தவள நிறமா கெருப்புனியா இவன் எப்படி அடிச்சு கலைக்கிட்டானே. குழந்தையை சாகடித்து விட்டாரு. இதுக்கு நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணு நல்லவோர் தீர்ப்பாய் சொல்ல வேண்டும் என்று என்கிட்ட வந்து உன்னிடத்தில் வருகின்றார்கள். சபாஷ். உடனே பெரியவனை கூப்பிட்டு, ஏய், உனக்கு அறிவுக்குதா வாயில ஜீவா போய் காலை உடச்சிட்டியா? யாருக்கு அறிவு? கை எங்க வருதா? கை எங்க வருதா? கை வாட்டு இருந்தா கை வராது. தெரியுமா மாதாம சூத்து வாழ பாத்தீங்க. ஏய், அப்புறம் என்ன பண்ணிட்டா, என்ன செய்தாய்? உடனே பெரியவனை கூப்பிட்டு, நீ அறிவு இல்லையா உனக்கு வாயிலா ஜீவனை காலை வச்சிட்டியா? உடைத்து விட்டாயே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ இட்டுன்னு போய் ஆஸ்பத்திரியில போய் கட்டுவியோ என்ன பண்ணுவியோ ஏந்து நடந்து மேயணும். அது அடடே, அடிப்பட்ட எருமை மாடுகள் அனைத்து பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று அண்ணனுக்கு தீர்ப்பு சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். அற்புதம், அற்புதமா சொல்லிட்டேன். எனக்கு ஆட்டோ இனி நான் அத்தான், அற்புதமான தீர்ப்பு பெரியவனை சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு சின்னவனை கூப்பிட்டேன். அழைத்தாய். வன்னிப்பா நேரம் கிருப்பினி ஆமா, பாவமா அண்ணி அன்னைக்கு சமம் என்பார்கள். நாய்க்கு சமானம். நாய்க்கு சமானம். தாய்க்கு சமம். அவங்க சின்னவனை கூப்பிட்டு, வன்னி எப்படி நீ நேரமா கெருப்பினிய கலகனியோ கலக்கினாயோ வன்னி இட்டு போய் நீ அப்படி கெருப்பாக்கிட்டு போறேன். அதான் அண்ணி தாய்க்கு சமம் சொன்ன. அண்ணிட்டு அவன் கண்டுபிடிச்சான் தெரியல பாட்டா. போயிருப்பா என்ன மாதிரி புரிச்சுமானும் போல. இதுதான் வேணாம் எடுத்துங்கிறாரு கேட்டீங்களா? 15 வருஷம் போறதுக்கு காலத்தாமதம் என்றால் கட்டக்கரை அட்டை கொலை என்றால் செதும்பு மாடு. என்ன நாடு? தமிழ்நாடு. யாருக்கு தெரியாது பாருங்க. எந்த நாடு? ஆழியால் சூழப்பட்ட தென்னிலங்கை. தென் இலங்கை. எந்த தென்னிலங்கை? ராமணேஸ்வரன் என்று வரவழைத்து 10 சிரம். ஆமா திருமண அல்லவா ஆட்சி செய்து வருகின்றேன். எந்த குறையும் கிடையாது. உங்களை பார்த்தா நாட்டு மக்கள் சும்மா கிட்டு 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 அடிவாங்க. சரணியங்கம் கிட்ட 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 நடங்குவார்கள். அந்த ஈஸ்வரனையே நேரா பார்த்து நீங்க அந்த கைலாசபதியை சங்கராபரணம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை பாடி நேரிலே கண்டவன் இந்த ராவணேஸ்வரன். ராகம் பண்ணுன்னு சொன்னீங்களா? உன்னி பண்ண சங்கராபரணம் புரிகின்றது. சொல்லு சொல்லு. இல்ல நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. எடுக்கட்டுமா? நீ சொல்லு. நீ நம்ம யார அம்மா சூத்த குடுத்து வாய பொண்ணு ஆயிக்கிறாங்க. மூச்சு வந்து தெரியலமா இன்னைக்கு. ஐயா இது எப்பேற்பட்ட ஆடை நீ அணிந்து கொண்டு வந்திருக்கின்றாயே? இது என்னடாடா? ஜப்பான் பால்சக்தி. வெளிநாட்டு துணியா தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சுக்கிறா. அது வெளிநாட்டுல கண்டுபிடிச்சு அங்கிருந்து யார போனால வந்து நான் என்ன பண்ணேன், செல்லு கொரியன்லாம் போன் பண்ணி அதுல வர வச்சு மாட்டிக்கினேன். இந்த தென்னிலங்கையோ மொத்தம் எத்தனை வீதிகள்? 1008 வீதிகள். ஒவ்வொரு வீதிக்கும் 108 சிவலிங்கங்களை படைத்திருக்கின்றேன் இந்த ராவணேஸ்வரன்.
ஒவ்வொரு வீதிக்கும் 108 சிவாலயம் சிவலிங்கங்கள் நீங்க அந்த வீதிக்கு 108 சிவலிங்கம் நீங்க நீங்க ஓட்டிட்டாங்க அது மாதிரி தெரிவித்தாங்கன்னா அந்த தெய்வமே கெஞ்சி நிக்கிறீங்க 1008 வீதிக்கும் வீதிக்கு 108 சிவலிங்கத்தை அமைத்து அற்புதமாக அரசாட்சி செய்து வருகின்றேன். எனது வலதுகரம் போல் எனக்கு இருக்கக்கூடியவன் யார்? ராஜா உங்களுக்கு எழுத்து பலம் செய்யறவன் யாருமே கிடையாதுங்க. எனக்கு வழக்கரம் போல் இருக்கக்கூடியவன் என்னருமை தம்பி கும்பகர்ணன். புரிகின்றதா? அதற்கு இளையவன் விபுஷ்ணன், அதற்கும் இளையவன் பண்டோதரி அண்டோதரி சூர்பனகை. புரிகின்றதா? நால்வருமாக எந்த தென்னிலங்கையிலே பேரும் சிறப்போடு மரசாட்சி வருகின்றோம். இருந்தாலும் இன்றைய தினம் திக்விஜயம் வர வேண்டும். புறப்பட்டு வா திக்விஜயம். ராகவடி